ஒரு நாள் ஒரு திருக்குறள்ல பொறையுடைமை திருக்குறள்ல பார்த்திருந்திருக்கோம். அதன்படி இன்னைக்கு நாள் 12. அதாவது பொறையுடைமை அதிகாரத்துல 2வது திருக்குறள் ஓகேங்களா. என்ன திருக்குறள்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படிங்கிறது தான். இதை தெரிஞ்சிக்க வேண்டிய வேர்ட்ஸ் என்னன்னா, இறப்பினை தெரிஞ்சுக்கணும். இறப்பினைனா பிறர் செய்த துன்பம் ஓகேங்களா, துன்பத்தை பிறர் செய்த துன்பத்தைங்கிறத இறப்பினை கொடுத்திருக்காங்க. பொறுத்தல்னா பொறுமை தெரியும். அப்ப இதை நான் பொருளை நான் சொல்றேன் பாருங்க. ஒருவர் செய்த துன்பத்தை பொறுத்துக் கொள்ளுதல் சிறந்தது, அதை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்களா. பொறுத்துக்கிறது நல்லது, அதை விட சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா மறந்துடணும் பிறர் செய்த துன்பத்தை. நெக்ஸ்ட் அது தெரிஞ்சுக்க வேண்டிய இலக்கண குறிப்பு பண்ணிக்கிட்டீங்கன்னா, பொறுத்தல் மறத்தல் தெரிஞ்சுக்கணும். பொறுத்தல் தல் அழுதல் முடிஞ்சா தொழிற்பெயர். அடுத்து நன்றுன்னு தெரிஞ்சுக்கணும். நன்றுனா குறிப்பினை முற்று. குறிப்பினை முற்று ஒன்றும் இல்ல, காலத்தை மறைமுகமாக காட்டும். வேற என்ன கேட்டீங்கன்னா, பண்பு பெயர். பண்பு பெயரா இருக்க வினைமுற்றுகள் எல்லாமே பண்பு பெயரா இருக்கக்கூடாது, பண்பு வினைமுற்றா இருக்கணும். வினைமுற்றா பண்பு பெயர் வர மாதிரி இருக்க வினைமுற்று எல்லாமே குறிப்பு வினைமுற்றா தான் இருக்கும். ஓகே, இதை தெரிஞ்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் திருக்குறள்ல வரேன். நன்றி.